இந்த பிறப்பு விகிதம் குறைகிறதுக்கும் கல்விக்கும் தொடர்பு, நேரடி தொடர்பு. இந்த அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறத பாத்தீங்கன்னா, தாய்மார்கள், குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தாய்மார்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அது 3.2% படித்தவர்கள்னா 2% வரும்போது அது 1.7% இருக்கு. அப்போ படிக்க படிக்க நம்ம நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொண்டால் அவர்களை வளர்க்கறதுக்கான வசதி வாய்ப்பு இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய முடிவுகள்ல மாற்றங்கள் வந்திருக்குது. அதனாலதான் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களே கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி, நிறைய பேரு ஒரு குழந்தைக்கு மேல் இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் ஒரு குழந்தைக்கு மேல பெற்றுக்கிடுறது இல்லை. சரி, சிலர்லாம் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய உறவு முறைகள் இன்னைக்கு மாறி இருக்கு. ஓகே, இது இப்போ சைனாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சைனாவில் இதே மாதிரிதான் அங்க செய்தாங்க. குழந்தைகள் நிறைய பெற்றுக்கிடக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகள் செய்து இன்னைக்கு என்ன நிலைமை ஆகி போச்சுன்னு சொன்னா, அவங்களுக்கு இளையோர் இல்லை, இளம் பெண்கள் இல்லைன்னு ஒரு சூழ்நிலை இப்போ அதை குழந்தை பெற்றுக் கொள்வதற்காக ஊக்கம் கொடுக்கிறார். ஓகே, நிறைய குழந்தை பெற்றுக்கிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க வந்திருக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றமும் ஒரு காரணம். சரி, அங்க இன்னைக்கு ஏழ்மை இல்லை, வறுமை இல்லை. அதனால நீங்க குழந்தை பெற்றுக்கிட்டா பராமரிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இல்லை.